ஒவ்வொரு வருஷமும் இந்த திருவிழா நேரம் இந்த கோவில்ல கருட சர்ப்ப பூஜையெல்லாம் சிறப்பா நடக்குது. ஆனால் எப்பவுமே நாகமும் கருடனும் பகை என்று தானே சொல்வினம். அப்படி இருக்க இங்கே ஏன் இவ்வளவு சிறப்பா இந்த பூஜையெல்லாம் செய்றாங்க? அது மட்டும் இல்லாம கருடனும் தவறாம காட்சி தாரேன். என்ன அதிசயம்! ஓம் அப்பா, இது அதிசயம் தான். ஆனால் இந்த அதிசயத்துக்கு பின்னால ஒரு கதை இருக்கு, சொல்லுறேன் கேளுங்க. நைனா தீவில் சுயம்புவாக தோன்றிய அம்பிகையினுடைய வடிவத்தை இந்தியாவிலிருந்து வந்த நைனா பட்டர் என்ற வேதிகர் பூஜித்து வந்திருக்கிறார். அதே நேரத்தில் நைனா தீவுக்கு பக்கத்தில் இருக்கிற புளியந்தீவில் இருந்து நாகம் ஒன்றும் அம்மனை தரிசிக்க ஒவ்வொரு நாளும் கடலில் நீந்தி வருவதாக வழமையான கதை இருக்கிறது. அப்படி வரும் சமயம் அம்மனுக்கு அர்ச்சனை செய்ய புளியந்தீவிலிருந்து பூக்களை கொண்டு வாரது அந்த நாகத்தோட வழக்கமாகவும் இருந்திருக்கு. ஒரு நாள் வழக்கம் போல பூக்களோடு நீந்தி வந்த அந்த நாகத்தை கருடன் ஒன்று கொல்ல முயற்சி செய்திருக்கிறது. இதை கண்டு பயந்த நாகம் கடல்ல எழும்பி இருக்கக்கூடிய கட்பாறைக்குள்ள பதுங்கி இருக்கு. அதே சமயத்தில் அந்த இடத்திற்கு வந்த கருடனுக்கும் நாகத்திற்கும் இடையே சண்டையும் எழுந்திருக்கிறது. இந்நேரத்தில் வாணிகம் செய்வதற்காக காவிரிப்பூம் பட்டினத்திலிருந்து கப்பலில் இலங்கை வந்து கொண்டிருந்த மாநாயக்கன் என்ற வணிகன் நாகத்தை கருடன் கொல்ல முயல்வதை கண்டு மனமிறங்கினான். நாகத்தை காப்பாற்றுவதற்காக கருடனிடம் நாகம் அம்மனை வழிபடும் நோக்கத்தை தடுக்க வேண்டாம் என்று வேண்டினானாம். அதற்கு கருடன், ஐயா, அம்மன் மீது உமக்கு உண்மையிலேயே பக்தி இருந்தால் கப்பலில் இருக்கும் உன்னுடைய வணிக பொருட்கள் அத்தனையையும் அம்மன் ஆலயத்திற்கு தர சம்மதம் சொல்வீரா? அப்படி நீர் ஒப்புக்கொண்டால் நானும் உமக்காக இந்த நாகத்தை விட்டு விடுகிறேன் என்று கூறியதாம். கருடனின் கோரிக்கைக்கு வணிகன் ஒப்புக்கொண்டு தான் கப்பலில் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாவற்றையும் கோயிலுக்கு கொடுத்தானா. இதனால் நாகமும் விடுதலை பெற்ற வழக்கம் போல அம்மனை வழிபட்டு கொண்டே வந்திருக்கிறது. அதே நேரம் வணிகன் கொடுத்த பொருட்களை கொண்டு கோவில் அழகாகவும் சிறப்பாகவும் கட்டப்பட்டிருக்கிறது. இன்றளவும் நைனா தீவுக்கு பக்கத்தில் பாம்பு சுற்றிய கல் இருக்கிறதையும் அதே சமயம் கருடன் கல் இருப்பதையும் பார்க்க முடியும். இதுதான் கருடன் இந்த ஆலயத்தில் பூஜிக்கப்படுவதற்கான காரணம்.